Hi students, நம்ம last classல unit number 22 இருக்கக்கூடிய first 3 detail answer பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா unit number 6 nuclear physics இருக்கக்கூடிய detail answer தான் பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போ பார்க்குற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் படிச்சிங்கனாலே நீங்கள் ஈஸியாக கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வந்துட்டு எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேஸை பற்றினது தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதே மாதிரி ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னா என்ன, ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் என்ன, ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அண்டு ஃபியூஷன்னா என்ன, ஃபிஷன்னா என்ன, நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி இருக்கும், ரேடியோ ஆக்டிவிட்டியோட யூசஸ் என்ன, அது அந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு அதை பேஸ் பண்ணதான். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய 2 டீட்டெயில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் ஆன்சர் தான் பார்க்குறோம். என்ன டீட்டெயில்னு பாருங்கள் பேஜ் நம்பர் 89ல் 3 டீட்டெயில் ஆன்சர் இருக்குது. இந்த 3 டீட்டெயில் ஆன்சரில் எது பார்க்குறோன்னா செகண்ட் டீட்டெயிலும் தேர்ட் டீட்டெயிலும் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். செகண்ட் டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ். ஸோ ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு கம்பேர் பண்ணணும். இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எ நியூக்ளியர் ரியாக்டர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் எசென்ஷியல் பார்ட்ஸ் வித் தேர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எது பார்க்கலான்னு பாருங்கள், கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன். ஸோ செகண்ட் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், பேஜ் நம்பர் 77ல் இருக்குது. பாருங்கள் பேஜ் நம்பர் 77ல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லர் காலம் இருக்குது. ஸோ இந்த டேப்லர் காலம் தான் அதோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தே. ஸோ ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ரேஸ் பாருங்கள், ஹீலியம் நியூக்ளியஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 protons and 2 neutrons. ஸோ ஆல்ஃபா ரேஸ்னால் ஹீலியம் நியூக்ளியஸில் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் அண்ட் எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குது, 2 புரோட்டான் இருக்குது, 2 நியூட்ரான் இருக்குது. ஸோ அதைத்தான் என்னது ஆல்ஃபா ரேஸ். பீட்டா ரேஸ்னால் என்னென்னு பாருங்கள், தே ஆர் எலக்ட்ரான் பேசிக் எலமெண்ட்ரி பார்ட்டிக்கல் இன் ஆல் ஆட்டம்ஸ். ஸோ பீட்டா ரேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எலக்ட்ரான். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்துட்டு எல்லா ஆட்டம்ஸ்லேயும் ஒரு பேசிக்கான ஒரு பார்ட்டிக்கலாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க தே ஆர் எலக்ட்ரான்ஸ் பேசிக் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இன் ஆல் ஆட்டம்ஸ். ஸோ எல்லா ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் எலமெண்ட்ரி பார்ட்டிக்கல் தான் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதைத்தான் என்னென்னு சொல்கிறோம், பீட்டா ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு காமா ரேஸ் பாருங்கள், தே ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஸோ காமா ரேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டான்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னன்னு பார்த்தோம். ஸோ ஆல்ஃபா ரேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹீலியத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும், அதுதான் ஆல்ஃபா ரேஸ். நெக்ஸ்ட்டு பீட்டா ரேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா ஆட்டத்துலேயும் ஒரு பேசிக் எலமெண்ட்ரி பார்ட்டிக்கல் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதுதான் பீட்டா ரேஸ். காமா ரேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான், அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டான்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ். ஸோ ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸுக்கு ரேஸிற்கு இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன. ஃபஸ்ட்டு பாருங்கள், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், சார்ஜ் ஆஃப் ஈச் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு 2 + 2e. ஸோ வந்துட்டு இந்த ஆல்ஃபா ரேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ். ஸோ ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளோட சார்ஜ் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +2e, அதுக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஆல்ஃபா ரேஸ். பீட்டா ரேஸ் பாருங்கள், நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், சார்ஜ் ஆஃப் ஈச் பீட்டா பார்ட்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு -e. ஸோ e அப்படிங்கிறது வந்துட்டு சார்ஜ். ஸோ பீட்டா ரேஸ் வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், இங்கே வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்,
ஒரு பீட்டா பார்ட்டிகளோட சார்ஜ் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா -Eக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. காமா ரேஸ் பாருங்க, நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ் சார்ஜ் ஆஃப் ஈச் காமா பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ காமா ரேஸ் வந்துட்டு பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, ஒரு நியூட்ரலான பார்ட்டிக்கல். ஸோ ஒரு காமா பார்ட்டிகளோட சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜு. ஆல்ஃபா ரேஸ் வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளோட சார்ஜ் எவ்வளோக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +2Eக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பீட்டா ரேஸு, இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ ஒரு பீட்டா பார்ட்டிகளோட சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -E இருக்கும். தேர்டு காமா ரேஸு, இது வந்துட்டு நியூட்ரல் பார்ட்டிகல். ஸோ பாசிட்டிவ் சார்ஜும் இருக்காது நெகட்டிவ் சார்ஜும் இருக்காது. ஒரு காமா பார்ட்டிகளோட சார்ஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0க்கு ஈக்குவலாக இருக்கும். தேர்டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள், அயனைசிங் பவர். அதுக்கு இருக்கக்கூடிய அயனைசேஷன் பவர் எவ்வளோ? ஆல்ஃபா ரேஸ் பாருங்கள் 100 டைம் கிரேட்டர் தென் பீட்டா ரேஸ் and 10,000 times greater than gamma rays. ஸோ வந்துட்டு பீட்டா ரேஸ் அண்ட் காமா ரேஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆல்ஃபா ரேஸ்க்கு வந்துட்டு ஹையர் அயனைசேஷன் பவர் வந்துட்டு இருக்குது. ஸோ பீட்டா ரேஸை விட 100 டைம்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காமா ரேஸை விட 10,000 டைம்ஸ் வந்துட்டு இதோட அயனைசிங் பவர் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஆல்ஃபா ரேஸோட அயனைசிங் பவர். நெக்ஸ்ட்டு பீட்டா ரேஸ் பாருங்கள், கம்பேரிட்டிவ்லி லோ. ஸோ வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த பீட்டா ரேஸோட அயனைசிங் பவர் வந்துட்டு ரொம்ப லோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் காமா ரேஸ், வெரி லெஸ் அயனைசேஷன் பவர். ஸோ வந்துட்டு காமா ரேஸோட அயனைசேஷன் பவர் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அயனைசிங் பவரு. ஆல்ஃபா ரேஸோட அயனைசிங் பவர் பார்த்தீங்கன்னா பீட்டா ரேஸை விட 100 டைம்ஸ் வந்துட்டு கிரேட்டராக இருக்கும். காமா ரேஸை விட 10,000 டைம்ஸ் கிரேட்டராக இருக்கும். இதான் வந்துட்டு ஆல்ஃபா ரேஸோட அயனைசிங் பவரு. பீட்டா ரேஸ் வந்துட்டு கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். காமா ரேஸ் வந்துட்டு ரொம்பவே வெரி லெஸ் அயனைசேஷன் பவர் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பெனட்ரேட்டிங் பவர். ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே பெனட்ரேட் ஆகக்கூடிய பவர் இருக்கும். லோ பெனட்ரேட்டிங் பவர் ஈவன் ஸ்டாப்டு பை எ திக் பேப்பர். ஸோ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான பெனட்ரேட்டிங் பவர் தான் இருக்கும். ஒரு திக் பேப்பரை வச்சு கூட நம்ம இதை பெனட்ரேட் ஆகிறத ஸ்டாப் பண்ண முடியும். அதான் வந்துட்டு ஆல்ஃபா ரேஸோடது. பீட்டா ரேஸோடது பார்த்தீங்கன்னா பெனட்ரேட்டிங் பவர் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் எ ரேஸ். ஆல்ஃபா ரேஸ் தே கேன் பெனட்ரேட் த்ரூ எ தின் மெட்டல் ஃபாயில். ஸோ பீட்டா ரேஸோட பெனட்ரேட்டிங் பவர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ரேஸை விட அதிகமாக இருக்கும். அதனால ஒரு மெட்டல் ஃபாயில்குள்ளே கூட பெனட்ரேட் ஆக முடியும். நெக்ஸ்ட் காமா ரேஸ் பாருங்கள், தே ஹாவ் எ வெரி ஹை பெனட்ரேட்டிங் பவர் கிரேட்டர் தென் தட் ஆஃப் பீட்டா ரேஸ். தே கேன் பெனட்ரேட் த்ரூ திக் மெட்டல் பிளாக்ஸ். ஸோ வந்துட்டு காமா ரேஸ்க்கு இருக்கக்கூடிய பெனட்ரேட்டிங் பவர் வந்துட்டு பீட்டா ரேஸை விட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதனால ஒரு திக் மெட்டல் பிளாக்னால் வந்துட்டு கல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திக் மெட்டல் பிளாக்ல கூட இதனால் பெனட்ரேட் ஆக முடியும். ஸோ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பெனட்ரேட்டிங் பவர். ஆல்ஃபா ரேஸுக்கு லோ பெனட்ரேட்டிங் பவர் தான் இருக்குது. பீட்டா ரேஸுக்கு ஆல்ஃபா ரேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அதிகமான பெனட்ரேட்டிங் பவர் இருக்குது. ஆனால் காமா ரேஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பெனட்ரேட்டிங் பவர் இருக்குது. ஸோ பீட்டா ரேஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான பெனட்ரேட்டிங் பவர் இருக்குது. அதனால ஒரு திக் மெட்டல் பிளாக்குள்ளே கூட பெனட்ரேட் ஆக முடியும். ஸோ இதான் வந்துட்டு பெனட்ரேட்டிங் பவர். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ சப்போஸ் இந்த ஆல்ஃபா ரேஸ் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையோ வந்துட்டு நம்ம வைக்கும்போது என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ரேஸ் பாருங்கள், டெஃப்ளெக்டட் பை போத் ஃபீல்ட்ஸில் வந்துட்டு 2 ஃபீல்டில் வந்துட்டு ஆல்ஃபா ரேஸை வச்சா அப்படின்னா வந்துட்டு 2 ஃபீல்டுலேயுமே வந்துட்டு அது டெஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பீட்டா ரேஸ் பாருங்கள், டெஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ் but the direction of deflection is opposite to that for alpha rays. ஸோ இங்கே வந்துட்டு இதுவும் வந்துட்டு அந்த ஃபீல்டில் வைக்கும்போது இதுவும் டெஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் வந்துட்டு அந்த டெஃப்ளெக்ஷன் டைரக்ஷன் வந்துட்டு
ஆப்போசிட்டாக இருக்கும், ஆல்ஃபா ரேஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு பீட்டா ரேஸ். காமா ரேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீல்டில் வச்சாலும் டெஃப்ளெக்ட் ஆகாததாக சொல்கிறாங்க. தே ஆர் நாட் டெஃப்ளெக்டட் பை போத் ஆஃப் த ஃபீல்டு. ஸோ ரெண்டு ஃபீல்ட்லேயுமே இந்த காமா ரேஸை வைக்கும்போது எந்த வித டெஃப்ளெக்ஷனும் அங்கே இருக்காது. ஸோ இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி, எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ வந்துட்டு காமா ஆல்ஃபா ரேஸை கொண்டு போய் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது டெஃப்ளெக்ஷன் இருக்கும், ரெண்டு ஃபீல்ட்னாலே டெஃப்ளெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி பீட்டா ரேஸை வைக்கும்போது டெஃப்ளெக்ஷன் இருக்கும், ஆனால் ஆல்ஃபா ரேஸோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். காமா ரேஸ் பார்த்தீங்கன்னா டெஃப்ளெக்ஷன் இருக்கவே இருக்காது. அதான் சொல்கிறாங்க தே ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்பீடு. லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. their speed ranges from 1/10 to 1/20 times the speed of the light. ஸோ லைட்டோட ஸ்பீட் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/10 1/20 ரேஞ்ச் வரைக்கும் இதோட ஸ்பீடு வந்துட்டு இருக்கும். பீட்டா ரேஸ் இது பாருங்கள், their speed can go up to 9/10 times speed of the light. ஸோ லைட்டோட ஸ்பீடை விட 9/10 டைம்ஸ் வந்துட்டு இதோட ஸ்பீடு வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காமா ரேஸ் பார்த்தீங்கன்னா தே ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் த லைட். ஸோ லைட்டோட ஸ்பீடு வந்துட்டு எந்த அளவில் இருக்கோ அதே அளவில் தான் வந்துட்டு அந்த ஸ்பீடில் தான் வந்துட்டு இது ட்ராவல் ஆகும். ஸோ இதான் வந்துட்டு காமா ரேஸோடது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேஸ்ன்னு எழுதும்போது ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் அப்படின்னா என்ன எழுதுறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அதுக்கு இருக்கக்கூடிய சார்ஜ் என்னென்னு எழுதுறீங்க, செகண்ட் அயனைசிங் பவர், தேர்டு வந்துட்டு பெனட்ரேட்டிங் பவர், ஃபோர்த்து வந்துட்டு எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னன்னா ஸ்பீடு. ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஸ்பீடு. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸும் வந்துட்டு இதுதான் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேஸோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் டீட்டெயில், வாட் இஸ் எ நியூக்ளியர் ரியாக்டர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் எசென்ஷியல் பார்ட்ஸ் வித் தேர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு தேர்ட் டீட்டெயில். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 84 இருக்குது. பாருங்கள் பேஜ் நம்பர் 84 ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா என்ன எழுதுகிறோம், நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டரோட காம்பனன்ட்ஸ் என்ன எழுதணும், அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் கம்பல்சரி எல்லோரும் டயக்ராம் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு என்னென்னு பாருங்கள். எ நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் எ டிவைஸ் இன் விச் த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் எ செல்ஃப் சஸ்டைன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு மேனர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸு. அந்த டிவைஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். ஸோ ஃபியூஷன் அப்படின்னா ஒன்று சேர்றது, ஃபிஷன் அப்படின்னா வந்துட்டு பிரேக் ஆகுது. ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். அந்த டிவைஸில் தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் வந்துட்டு நடக்கும். ஸோ எப்படி நடக்கும்னா ரொம்ப கண்ட்ரோல்டு மேனர், ஒரு கரெக்டான இதுலேயும் ஒரு கரெக்டான ஆர்டர்லேயும் ரொம்ப கண்ட்ரோல்டு மேனர், கண்ட்ரோலோடு அது வந்துட்டு நடக்கும். நடந்து அந்த ப்ராசஸ் நடந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். த ஃபஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் வாஸ் பில்ட் இன் 1942 அட் சிகாகோ USA. ஸோ ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே பில்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல சிகாகோ பிளேஸில் 1942 வந்துட்டு பில்ட் பண்ணாங்க. ஸோ வாட் இஸ் எ நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா எ நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் எ டிவைஸ் in which the nuclear fission reaction takes place in a self-sustained and controlled manner to produce electricity. இப்படிங்கிற இந்த 4 லைன்ஸ் வந்துட்டு எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஸோ நியூக்ளியர் ரியாக்டரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ். The essential components of a nuclear reactor are fuel, moderator, control rod, coolant and protection valve. So protection valve சொல்லிட்டு 5 essential components இருக்குது. So first one is fuel, second one is moderator, third one is control rod, fourth one is coolant and fifth one is protection valve. Next first பாருங்க fuel, a fissile material used as a fuel.
ஸோ ஃபியூயலாக எதை யூஸ் பண்ணுறோம், ஒரு ஃபிசைல் மெட்டீரியலை தான் நம்ம வந்துட்டு ஃபியூயலாக யூஸ் பண்ணுறோம். த காமன்லி யூஸ்டு ஃபியூயல் மெட்டீரியல் இஸ் யுரேனியம். ஸோ காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல் மெட்டீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம். ஸோ ஃபஸ்ட் எசென்ஷியல் காம்பனண்ட் வந்துட்டு ஃபியூயல். ஃபிசைல் மெட்டீரியல், ஒரு ஃபிசைல் மெட்டீரியலை தான் நம்ம வந்துட்டு ஃபியூயலாக யூஸ் பண்ணுறோம். எதை நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூயலாக யுரேனியத்தை தான் ஃபியூயலாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மாடரேட்டர். எ மாடரேட்டர் இஸ் யூஸ்டு டு ஸ்லோ டவுன் த ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் டு ப்ரொவைட் ஸ்லோ நியூட்ரான்ஸ். ஸோ மாடரேட்டர் என்ன பண்ணுன்னா பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸோட ப்ராசஸை வந்துட்டு ஸ்லோ பண்ணும். எதுக்காகனா ஸ்லோ நியூட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணுறக்காக அது பண்ணும். ஸோ அதான் சொல்கிறாங்க, எ மாடரேட்டர் இஸ் யூஸ்டு டு ஸ்லோ டவுன் த ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் டு ப்ரொவைட் ஸ்லோ நியூட்ரான்ஸ். Graphite and heavy water are commonly used as moderators. ஸோ மாடரேட்டர் அப்படின்னா மாடரேட்டராக நம்ம எதை யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா காமனாக கிராஃபைட்டையும் ஹெவி வாட்டரையும் தான் வந்துட்டு நம்ம காமன் மாடரேட்டர்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் எசென்ஷியல் காம்பனன்ட். தேர்ட் பாருங்க, கண்ட்ரோல் ராட்ஸ். கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் in order to have a sustained chain reaction. ஸோ கண்ட்ரோல் ராட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறக்கு, நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் எத்தனை நியூரான்ஸ் வந்துட்டு அந்த ரியாக்ஷனில் சஸ்டெயின் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறக்கு தான் வந்துட்டு இந்த கண்ட்ரோல் ராட்ஸை யூஸ் பண்ணுறோம். அதான் சொல்கிறாங்க, கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு control the number of neutrons in order to have sustained chain reaction. Mostly boron or cadmium rods are used as control rods. They absorb neutrons. So காமனாக வந்துட்டு போரான் அண்ட் கேட்மியம் ராட்ஸை தான் வந்துட்டு கண்ட்ரோல் ராட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்ண கெப்பாசிட்டி இருக்கிறனால இதைத்தான் நம்ம வந்துட்டு காமனாக வந்துட்டு கண்ட்ரோல் ராட்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் எசென்ஷியல் காம்பனன்ட். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா கூலண்ட். எ கூலண்ட் is used to remove the heat produced in the reactor core to produce steam. ஸோ கூலண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்டரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக கூலண்ட்டை யூஸ் பண்ணுறோம். திஸ் ஸ்டீம் அப்போ வந்துட்டு கூல் ஆகும்போது அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஸ்டீம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் ஸ்டீம் இஸ் யூஸ்டு டு ரன் எ டர்பைன் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த ஸ்டீமை நம்ம எங்கே எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டர்பைனை ரன் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ டர்பைன் ரன் ஆகும்போது எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். வாட்டர், ஏர் அண்ட் ஹீலியம் ஆர் சம் ஆஃப் த கூலண்ட்ஸ். ஸோ கூலண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், ஏர், ஹீலியம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கூலண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்துட்டு ஃபோர்த் எசென்ஷியல் காம்பனன்ட். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வால்வ். ப்ரொடெக்ஷன் வால்வ், எ திக் கான்க்ரீட் லெட் வால்வ் இஸ் பில்ட் அரவுண்ட் த நியூக்ளியர் ரியாக்டர் in order to prevent the harmful radiations from escaping into the environment. ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்டரை சுற்றி ஒரு திக் கான்க்ரீட் லெட் வால்வ் இருக்கும் நியூக்ளியர் ரியாக்டரை சுற்றி. எதுக்கு அப்படின்னா ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் வந்துட்டு என்விரான்மெண்ட்டில் நுழையாமல் எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ரொடெக்ஷன் வால்வ் இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு ஃபிஃப்த்து கடைசி எசென்ஷியல் காம்பனன்ட். ஸோ எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்னு பார்க்கும்போது 5 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபியூயல், செகண்ட் ஒன் இஸ் மாடரேட்டர், தேர்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல் ராட், ஃபோர்த் ஒன் இஸ் கூலண்ட் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ப்ரொடெக்ஷன் வால்வ். ஸோ வந்துட்டு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு என்ன எழுதணும், நெக்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் என்னென்ன, ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் டிஃபைன் பண்ணணும், லாஸ்ட்டாக வந்துட்டு டயக்ராம் போடணும். ஸோ எல்லாருமே டயக்ராம் கம்பல்சரி போடணும். ஸோ இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் டீட்டெயில், தேர்ட் டீட்டெயிலோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கிளாஸில் செகண்ட் அண்ட் தேர்ட் டீட்டெயில் பார்த்தோம். 2 டீட்டெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில். ஸோ இந்த 2 டீட்டெயில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.